பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுறாங்க. அதாவது எப்போனா மோசே மறைச்சிடுறாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்தி கொண்டு வந்தப்போ இப்போ அவங்களோட அதாவது ஊழியக்காரராகிய யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுறாங்க. இந்த மாதிரி மோசே மறைச்சிட்டாங்க, சோ நீ இந்த ஜனங்களை கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ லைக் ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் தான். அப்போ கர்த்தர் இதையும் சொல்றாங்க. அதாவது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் வைக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு பிளெஸிங் கர்த்தர் கொடுக்க போறாங்கன்னா, அதாவது எனக்கு இது உடனே உனக்கு தந்துடுவேன் அப்படி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையே நம்ம கீழ்ப்படிந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதை நம்ம செஞ்சாதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளே படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நம்ம இரவும் பகலும் தியானிக்கும் பொழுதும் அதன்படி நடக்க நம்ம ட்ரை பண்ணும் போதுதான் நம்ம கரெக்டா புத்திமானாய் நடந்து கொள்வோம். அப்பதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாங்களே தவிர, நான் எப்பவுமே தப்பான வழியிலே நான் போயிட்டு கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை மட்டும் நம்ம பிடித்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் இந்த யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுகிறதன் மூலமா நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையிலையும் கர்த்தர் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாங்க. நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலையும் நமக்கு கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இந்த வசனம் வலியுறுத்துகிறது. லைக் உனக்கு கட்டளையிடவில்லையா? அதாவது லைக் நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. அதே மாதிரிதான் லைக் நம்ம பேரண்ட்ஸ், அதாவது லைக் ஒரு குழந்தை இருக்காங்க, குழந்தையோட அப்பாவோ அல்லது அம்மாவோ கூட இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன லைக் வாக்கிங் பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த குழந்தை எவ்வளவு அழகா அதை ட்ரை பண்ணுது, பயப்படாம ட்ரை பண்ணும், சிரிச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் லைக் நமக்கு இப்போ பிடிச்ச, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான இப்போ லைக் ஹஸ்பண்டோ அல்லது அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது பிரதர் ஆர் சிஸ்டர் யாராவது நம்ம கூட இருக்கும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா, பயப்படாம, அவ்வளோ நல்ல ஜாலியா சந்தோஷமா எல்லா விஷயங்களையும் பண்றோம். அதே இது நம்ம தனியா இருக்கும்போது எப்படி பண்றோம்? பயந்துட்டு ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அப்படித்தானே? அதே மாதிரிதான் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்காகவே எல்லாமே செய்வேன், நீ தனியா இல்ல, நீ தைரியமா இரு, நீ பலங்கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது நம்ம என்ன காரியங்களை செஞ்சாலும் அவங்க நம்ம கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நம்ம கூட இருப்பாங்க. அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாம நான் எங்கேயோ இருக்கிறேன், கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நான் செய்யலைன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த வசனம் நமக்கு ஆப்டா இருக்காது. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். சோ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா அவருடைய வசனத்துல நம்ம முழுவதுமாக அவர் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வாங்க. நம்மளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக செய்து கொடுப்பாங்க. நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம ரிலாக்ஸ்டா காமா கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வாங்க. கர்த்தர் தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.